பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் நாளின் சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியுடன் கூடிய சிறப்பான நாள்தான் பங்குனி உத்திரம். தெய்வங்களில் ஏனைய தெய்வங்களுக்கு திருமண நாள் இந்த பங்குனி உத்திர நாள். தெய்வங்களின் திருமண நாள் அன்று பக்தர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்பது ஐதீகம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான். திருமண தடை, திருமணம் தள்ளிப்போதல் போன்ற திருமண சம்பந்தமான வேண்டுதல்களுக்கு மிகவும் உகந்த நாள். திருமண வயதில் உள்ள அன்பர்கள் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. திருமணம் சம்பந்தமான வேண்டுதல் மட்டும் அல்லாது கல்வி, செல்வம், உடல் நலம் போன்ற அனைத்து வேண்டுதல்களுக்கும் இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்கும். இந்த நாளில்தான் முருகப்பெருமானின் திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. அதனால் திருப்பரங்குன்றம் சென்று மணக்கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் நாம் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம். அங்கு செல்ல முடியாத நண்பர்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமானின் ஸ்தலங்களில் வழிபாடுகள் மேற்கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க பங்குனி உத்திர நன்னாளில் நாடும் வீடும் நலம் பெற, மக்களின் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.